வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எங்களுடைய பையன் சாய்குட்டிக்காக ஒரு சேனல் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட பேரு மிஸ்டர் சாய்குட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே தீம் செட்டப்ல எடுக்கக்கூடிய போட்டோஷூட், ப்ரொஃபஷனல் போட்டோஷூட், எஜுகேஷனல் பர்பஸான வீடியோஸ், அப்புறம் சாய்குட்டியோட ஃபன்னி மொமெண்ட்ஸ், அவனுக்கு நாங்க போடுற காஸ்டியூம்ஸ், அப்படி இப்படின்னா அவன் பண்ற நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் அந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். மறக்காம கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னுடைய பையன் மிஸ்டர் சாய்குட்டி சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில் வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வெள்ளரிக்காய் சாலட், வெள்ளரிக்காய் தோசை போட்டிருக்கோம். அதுலேயே அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். வெள்ளரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய வகை இருக்குது. அதனால கோடை காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலத்துலேயுமே ஏதோ ஒரு வகை நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும் எல்லா கடைகளிலுமே. இதில் கொழுப்பு சத்தும் சோடியமும் கம்மியாக இருக்கிறதுனால இதை நம்ம டெய்லி சாப்பிடலாம். இதனால் நம்மளுக்கு கொழுப்பு சத்தோ உடல் எடை அதிகரிப்போ நடக்காது. வெள்ளரிக்காயில் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதா மருத்துவ ஆராய்ச்சியில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை அடிக்கடி சாப்பிட்றதால மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியை அதிகரித்து நரம்பு அணுக்களை பாதுகாக்குது. வெள்ளரிக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. குறிப்பாக விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட சுவாசத்தை எளிதாக்குது. விட்டமின் B1, B5, B7 இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு மன அழுத்தம் மற்றும் மன சோர்விலிருந்து விடுபட்டு புத்துணர்ச்சி பெறலாம். மொத்தத்தில் வெள்ளரிக்காய் உடல் ஆரோக்கியம், உடல் எடை குறைப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெள்ளரிக்காவை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கலாம். தேன் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 சொட்டு அளவுக்கு நம்ம எலுமிச்சம்பழச்சாறு புழிஞ்சிக்கலாம். வடிகட்டின வெள்ளரிக்காய் சாறையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வெயிட் லாஸ் மற்றும் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க தான் குடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, எல்லாருமே குடிக்கலாம். அதுவும் இந்த கோடை காலத்தில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓவராக சளி இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க மட்டும் இதை எடுக்க வேண்டாம். இதை ஒரு நாளைக்கு 2 டைம் குடிக்கலாம். நைட் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல டயட் ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.